அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படின்னு வான இயலுக்கும் ஜோதிடத்துக்கும் மனித குலத்துக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி நான் ஒரு முறை பேசினேன். பிறகு அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் பேசுகிறேன்னு சொன்னேன். அதில் நிறைய பகுதிகள் இருக்குது பேச வேண்டியது. அந்த மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படிங்கிற ஓஷோவுடைய புத்தகம் ஆங்கிலத்தில் என்ன பேரில் வந்தது அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஹிடன் மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற பேரில் அது ஒரிஜினலாக ஆங்கிலத்தில் வந்தது. எதுவுமே ஓஷோ அவர் எழுதின புத்தகங்கள் அல்ல. அவர் பேசிக்கிட்டே இருப்பார், அதை ரெக்கார்ட் பண்ணி புக்காக ஆக்குவாங்க. இது ஒரு குறிப்பு. அந்த மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படிங்கிறதுல அவர் ஜோதிடத்தை பற்றி 2 பிரிவு பேசுகிறாரு. அதாவது ஜோதிடம்ங்கிறது எப்படி முதல்ல உருவாச்சு, ஆனால் இந்த ஜோதிடத்தில் எந்த பகுதியில் நம்முடைய புத்தி இப்போ போய் நிற்கிது அப்படிங்கிற பகுதியை 2வதாக பேசுவார். அதை பற்றி நான் பிறகு ஒரு முறை பேசுகிறேன். வானத்தை ஏன் நாம் நிமிர்ந்து பார்த்தோம், காலம்னா என்னங்கிற கணக்கு பார்க்குற பழக்கம் நமக்கு உருவாச்சு. ஏன்னா ஒரே மாதிரி இது ரிப்பீட் ஆகுது, இது வளையம், திரும்ப திரும்ப சுழற்சி, இது சுற்றி சுற்றி அதே தான் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். எப்படி சூரியன் உதயமாகி அஸ்தமனமாகி நிலா வந்து போய் பௌர்ணமியாகி கரைஞ்சி போய் இதெல்லாம் வானத்தை நிமிர்ந்து பார்த்தோம். அப்போ நட்சத்திர கூட்டங்களை பற்றியும் கவனிக்க ஆரம்பித்தோம். மனித குலம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சிருக்கு. அப்போ இது ஒரு வளையம், இது ஒரு வட்டம் அப்படிங்கிறத பற்றி கால நிர்ணயம் நமக்கு உருவாயிருக்கு. அந்த காலத்தை எப்படி பகுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற போது சூரியனை மையமாக வச்சு பகுக்கலான்னு சில பேர் யோசிச்சிருக்கிறாங்க. சந்திரனை மையமாக வச்சு நம்ம வகுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு நட்சத்திரங்களை வகுத்தாங்க. அப்புறம் 12 ராசி வீடு வகுத்தாங்க. 9 கோள்கள் அப்படின்னு கோள்களை வகுத்தாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு உண்மையை உலகளாவிய உண்மையாக யோசிக்கணும். 7 நாட்கள்ங்கிறது இந்திய காலக்கணக்கில் வகுத்தாங்களே ஒழிய உலகத்தில் சில நாடுகளில் 10 நாள் 5 நாள் இது மாதிரியெல்லாம் வகுத்துருக்குறாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கல் ரீசன்ஸ் கம்மி. இவங்க என்ன கணக்கு பண்ணாங்க, ஒவ்வொரு கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸு ஒரு நாளில் இருக்கணும் அப்படின்னு சோமவாரம், அதாவது திங்களினுடைய ஆளுமை கூடுதலாக இருக்கிற நாள், ஞாயிறினுடைய ஆளுமை கூடுமையாக இருக்கிற நாள், இப்படி கணக்கு பார்த்து 7 நாள்னு வகுத்தாங்க. ஏன் 7ன்னு வகுத்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு நமக்கு அதுக்கு மனசில் அடுத்தாப்பில் ஓட வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது. அப்புறம் 28 நட்சத்திரங்கள், ஆனால் 27 அப்படின்னு நாம் இப்போ ரொம்ப ஒரு பெருமையாக கணக்கு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஜோதிடர்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க ஏன் வகுத்தாங்க. அவ்வளோ ஆழமாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பு மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நிலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாத அமாவாசையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகி ஒரு நடுநிலைக்கு வருது. அப்புறம் அப்படியே பிரைட்னஸை நோக்கி மேலே போய் பௌர்ணமி அப்படின்னு ஆகிடுது. ஒரு 14-15 நாள் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. திரும்பி அந்த பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, திரும்ப கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாத அமாவாசை அப்படின்னு வருது. அப்போ இதை 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். பிரைட்னஸ் நோக்கி போகிற ஸ்டேஜ், பிரைட்னஸ்ஸு ரொம்ப பயங்கரமாக கூடுற ஸ்டேஜ், பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வர்ற மிடில் ஸ்டேஜ், பிறகு சுத்தமாக குறைஞ்சி போகிற ஒரு ஸ்டேஜ். அப்படி 4ஆக பிரிச்சுக்கிட்டு 4 வாரம் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டாங்க. 4 7 28 அப்படின்னு. ஒரு 28ங்கிறது எப்படி கணக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலாவை மட்டும் வச்சு கணக்கு பண்ணால் 27 வரணும், சூரியனை மட்டும் வச்சு கணக்கு பண்ணால் 28 வரணும். இவங்க என்ன பண்ணாங்க, 2க்கும் நடுவில் சூரியன் நிலா 2க்கும் கம்பைண்டாக நடுவில் ஒரு 28ன்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாங்க. 4 7 28 பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறாப்புல 4 7 28 4 வாரம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்தது. ரொம்ப நுட்பமாக இருக்குது கணக்கு. நானோ மேம்போக்காக சொல்லிட்டு போகிறேன். அதை எடுத்து பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு ஆழமாக யோசிச்சுருக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் கணக்கு பார்த்துருக்காங்க, உலகம் முழுக்கவே யோசிச்சுருக்கிறாங்க. பல பேர் பல மாதிரி யோசிச்சுருக்காங்க. அதை பற்றிலாம் பிறகு எப்போ அது பார்ப்போம், அதை விடுங்கப்போ. சார் இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம அதுக்குள்ளே தான் சார் இருக்கிறோம். வானத்துக்குள்ளே தான் இருக்குது பூமி, வானத்துக்குள்ளே தான் இருக்குது சூரியன், சுற்றி மற்ற கிரகம்லாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குதா வேறு வேலை இல்லாமல். இப்போ சில பேர் பணக்காரன் போவான், பின்னாடியே சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் கூட சும்மா பல துட்டுக்கு சுற்றுறான். ஏதாவது துட்டு கிடைக்காதா, அது ஒரு பவர் கிடைக்காதா, இப்படி ஏதோ ஒன்றுக்கு தான் சுற்றுவான் உலகத்தில். அது மாதிரி எல்லா பிளானட்டும் சுற்றுது, உங்களுக்கு சும்மா சுற்றலை, அதுங்க என்னமோ ஒரு வேலை பண்ணுது.
அதுங்க சும்மா இருக்காது, அது ஒரு ரேஸ் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நம்மளை எப்படி சார் பண்ணோம் அப்படின்னா, நாம் தமா தூண்டு பிரபஞ்சம். எப்படி 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 நாம் தமா தூண்டு பிரபஞ்சம், அது பெரிய பிரபஞ்சம். சரியாக சொல்கிறது வந்து அது பெரிய சுகி சிவம் பிரபஞ்சம். இது சின்ன பிரபஞ்சம், இது சின்ன பிரபஞ்சம், அது பெரிய சுகி சிவம். இதில் தான் கரெக்டாக சொல்கிறது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். ஸோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இங்கே இல்லாமல் இருக்குமா? இருக்கும். அப்போ என்ன சார் நீங்கள் ஜோசியத்தை முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறீங்க. சில பேர் கூட கேட்பேன், நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இதுக்குன்னு. ஏன் சார் நான் ஆதரித்து என்ன ஆக போகுது, நான் எதிர்த்து தான் என்ன ஆக போகுது? ஒரு உண்மையை தேடுறோம். எந்த அளவுக்கு வரைக்கும் வானியலுக்கு நமக்கு தொடர்பு இருக்குங்கிறத பார்க்கணும். எந்த இடத்துல ஜோதிடம்ங்கிற கருத்தை நாம் கணிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு காலம்பரை என்ன நடக்கும், சாயங்காலம் என்ன நடக்கும், அதுங்க ஜோசியத்தை யூஸ் பண்ணுறோமே, அதுதான் நம்ம பண்ணுற முட்டாள்தனம். அப்போ ஜோசியத்தில் ஒன்று சொல்லிட்டு அது ஃபைனலா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சார் நான் குழப்பறேன்னு நினைக்காதீங்க, குழப்பம்தான் உண்மையே. ஒரு எந்த எல்லை வரையில் அது ஆளுமைக்குரியது, எந்த கணத்தில் அது மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், வானிலை அறிக்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க. புயல் அடிக்கும், இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும், பெருவாரியாக இந்த இடத்துல கடலை கறக்கும், இந்த மாதிரி அந்த காற்று இருக்கும். அப்புறம் திடீர்னு சொல்லுவாங்க அது திடீரென்று வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்தும்பாங்க. யாரை கேட்டு நகர்ந்தது? அது யாரை கேட்டு நகர்ந்தது பண்ணிட்டாரு? அவரை மரியாதைக்காவது நான் அதை கிழக்க போகலாமா மேற்க போகலாமான்னு அந்த மேகம் கேட்டிருக்கணுமா இல்லையா? அது ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு லேசாக நகர்ந்தது போயிடுச்சு. என்னமோ ஒன்று நடந்தது, குறுக்க இன்னொரு காற்று அடிச்சதுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அழுத்தம் ஏற்பட்டதுங்கிறாங்க, மாறி போச்சு. போய் அது ஒரிசாவில் அடிச்சிடுச்சு, ஒரிசாவில் அடிக்காமல் இல்லாட்டி ஆந்திராவில் அடிச்சிருக்கும், இப்படி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எப்படி வானிலை தான் மாறிக்கொண்டே போகிறதோ அதுபோல் வான்கோள்களுடைய இயக்கமும் அதன் வழி ஏற்பட வேண்டிய விளைவுகளும் கூட மெல்லிய மெல்லிய மாற்றங்களுக்கு உட்பட்டதுன்னு ஒரு பூரணமான புரிதல் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கட்சி. அதை சொல்கிறதுக்கு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த கையை அப்படி அசைக்கிறேன், இதுக்கு என்ன பேர்? இயங்கு தசை அப்படின்னு பேர். இயக்கு தசை அப்படின்னு பேர். நான் தானே இயக்கிறேன். இப்போ எதுக்கு இப்படி மூடுறேன், திறக்கிறேன், அந்த கையை அப்படி அசைக்கிறேன், இதோ இந்த பேனாவை எடுக்கிறேன், திரும்ப கீழே வைக்கிறேன், நான் இயக்கிறேன். என்னால் இயக்கப்படுவதால் இதற்கு இயக்கு தசை அப்படின்னு பேர். எனக்குள்ளே ஒன்று இருக்குது, என்ன அது? நுரையீரல்னு ஒன்று இருக்குது, குடல்னு ஒன்று இருக்குது, இதயம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சுருங்கி விரியுதா இல்லையா? ஹார்ட் பம்ப் பண்ணுது, குடல் டைஜஸ்ட் பண்ணுது, நுரையீரல் ஆக்சிஜனை உள்ளே எடுத்து வெளியே தள்ளுது. இதெல்லாம் தானாக இயங்குதா இல்லையா? இயங்கு தசை அப்படின்னு இருக்குது. இது இயக்கு தசை, அது இயங்கு தசை. இந்த இயங்கு தசை இருக்கு, நான் இயக்கலை, அது உள்ளுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது. அதை நான் என் கண்ட்ரோலில் எடுக்க முடியுமா? முடியுங்கிறது வேறு. பிராணாயாமம் மூலமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், அதான் விதியை மாற்றுற முயற்சி, அது பெரிய ஆழமான சயின்ஸு. ஆனால் இயல்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தால் மூச்சு நின்று போகிற மாதிரி இருக்கும், ப்ளட் ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்கும், பசி மயக்கம் வர மாதிரி இருக்கும், சாப்பிட்டது ஜெரிக்காத மாதிரி இருக்கும். அந்த சிஸ்டத்தில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அது தானாகவே இயங்கி கொண்டே இருக்கிறது. இந்த இயங்கு தசை என்பது நம்மை ஆட்டி படைக்கிறது, ஆனால் அது தானாகவே இயங்கி கொண்டு இருக்கிறது. இதுபோல் பிரபஞ்சத்தில் சில இயங்கி கொண்டே இருக்கின்றன. எப்படி இயங்கு தசை நம்மை ஆட்டி படைக்கிறதோ அப்படி பிரபஞ்சத்தினுடைய இயங்கு திறன், அது கோள்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இயங்கு திறன், அது நம்மை ஆட்டி படைக்கிறது, நம்மோடு தொடர்புடையது. இந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்காங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்னு கேட்டால், சூரியனுக்கும் பூமிக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? சூரியனுக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்க மாதிரி நிலவுக்கும் பூமிக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? உண்டு. நிலா அதை கணக்கு பண்ணி தான் மீன் முட்டையிடும், அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, நிலாவோடு தொடர்புடையது அது. இதுக்காக என்ன பண்ணாங்க, நிலாவே தெரியாத இடத்துல கொண்டு போய் மீனை ஒழிச்சு வச்சு பார்த்தா கரெக்டாக அதே கணக்கில் தான் முட்டை போடுது. செயற்கையாக ஒரு நிலாவை உண்டு பண்ணி அதை வளர தேய விட்டு அதில் அந்த மீனுக்குள்ள ப்ரோக்ராம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இந்த நிலாவை கணக்கு பண்ணால் அது எப்போ முட்டையிடுமோ அப்படி தான் முட்டையிடுது. வெளியில் இருக்கிற நிலாவோட அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. நிலாவோடு தொடர்பு இருக்குது, சூரியனோட தொடர்பு இருக்குது, பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தோடு நமக்கு தொடர்பு இருக்குது. இதை முதல்ல மனசில் வாங்கிக்கங்க. ஒரு காலத்தில் சார் எழுத படிக்க தெரியாதவங்க பத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க, கை நாட்டு போடுவாங்க. ஏன் இந்த விரலில் கை நாட்டு வாங்கிக்கிறாங்க, பத்திரங்களில் வாங்குகிறாங்க. இப்போ கூட எழுத முடித்தா கூட பத்திரங்களில் இது வாங்குகிறாங்க.
வெளிநாடுகளில் வந்து பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக கூட உங்களுக்கு இது இண்டெக்ஸ், இந்த பயோ இண்டெக்ஸ் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க, உங்கள்கிட்டேருந்து பதிவு வாங்கினாங்க. அப்புறம் இப்போ இந்த விரலுக்கு மாறி இருக்கிறாங்க. இந்த விரலும் தான் முன்னாடி இருந்தது. ஏன் இந்த விரலை பயன்படுத்தினாங்க? என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த விரலில் ஒருவருக்கு இருக்கிற ரேகை இந்த உலகத்தில் இன்னொருவருக்கு கிடையாது. எத்தனை லட்சம் கோடி பேர் பிறந்திருக்கிறோம், எத்தனை லட்சம் கோடி பேர் பிறந்திருப்போம். எல்லாருக்கும் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஆதார் நம்பருக்கு சொல்கிறோம், அப்புறம் ஆதாரை பேன் நம்பரோட இணை அப்படிங்கிறோம். ஏதோ ஒரு நம்பரோடு நம்மளை இணைச்சிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது, இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. ஒருவருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருவருக்கு இருக்காது. மேரு ரேகை, சக்கர ரேகை, இப்படிலாம் அமைப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருவருடைய கைரேகை இன்னொருவருடைய கைரேகையோட பொருந்தாது. துப்பறிகிறவங்க கூட கைரேகை வச்சு தானே துப்பறிகிறாங்க. அப்போ அதுக்குள்ளே என்னமோ ஒரு சூட்சமாக இருக்குல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஃபைல் இருக்குல்ல, ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, அவனுக்குன்னு சில விஷயங்களை நோட் டவுன் பண்ணி வச்சுருக்குறல. அந்த கணக்கு என்ன? அப்போ அவன் என்னதான் தலைகீழா நின்னாலும் அவனுக்குள்ள சில விஷயங்கள் ப்ரோக்ராம்டு உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும். அக்குப்ரெஷர்னு ஒரு சயின்ஸ் வந்துருக்கு இல்லையா? இப்போது இந்த விரலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விரல் நம்முடைய மூளையோட தொடர்புடையது. இதை வந்து இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மூளையில் இருக்கிற தலைவலி இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குறையும் அப்படிம்பாங்க. பீனியல் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம இந்த ப்ரெஷர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது அக்குப்ரெஷருடைய கோட்பாடு. 100% அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஓரளவு சக்ஸஸ் இருக்குது. சில சிரமங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக துணையாக இருக்குது. அதை வந்து மறுக்கவே முடியாது. சைனீஸ் வந்து அதில் மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறாங்க. மருந்து மாத்திரையே இல்லாமல் எப்படி உடலை நாம் வந்து வலியை குறைச்சிக்கலாம், சில சிக்கலிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற கணக்கு வச்சுருக்குறாங்க. அது விடுங்க. அப்போ இந்த விரலில் என்னமோ ஒரு ரெக்கார்டு இருக்குது, நிறைய பதிவு இருக்குது, மூளையோட தொடர்பு இருக்குது. இவைகளையெல்லாம் நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த வளையம் சொன்னோன்னா இன்னொரு வளையம் சொல்கிறேன். என்ன வளையம் அது? அமெரிக்காவில் மர வளைய கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. என்ன, மர வளையத்துக்கு ஒரு கழகமா? ஆமாம். ப்ரொஃபஸர் டக்ளஸ், பேராசிரியர் டக்ளஸ் அப்படிங்கிறவர் அதை நிறுவனர். என்ன கணக்கு சொல்கிறாரு? இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தை வெட்டுனா அந்த மரத்துக்குள்ளே ஒரு வளையம், ஒரு வளையமா 40, 50, 60, 70ன்னு அந்த வளையங்கள் தெரியும். சில வளையம் பெருசாக இருக்கும். வளையம் பெருசாக இருக்கும்னு கேட்டால் வளையத்தோட நடு அளவு சொல்ல, டயாமீட்டர் நான் சொல்லலை. அந்த வளையமே திக்காக இருக்கும். சில வளையம் நூல் மாதிரி இருக்கும். சில வளையம் ரொம்ப பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும். இதை வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சார். என்ன? ஒரு மரத்தோட ஆயுள் என்ன என்பது அந்த வளையங்களை வைத்து கண்டுபிடிக்கலாம். சரி, எந்த காலத்தில் கடும் பஞ்சம் நிலவியது என்பதை கண்டுபிடிக்கலாம். ஏன், ரொம்ப பஞ்சம் நிலவிய காலத்தில் அந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகலம் கூட இருக்குமா. பருவநிலை நல்லா இருக்கிற காலத்தில் அந்த கோடு மெல்லிசாக இருக்குமா. மரம் தன்னை சுமாராக வச்சுக்கிட்டா போகிறோம். கட்டும் வெயில் அடிக்குது, கடும் கோடை அடிக்குதுன்னா அந்த மரம் தன்னை தக்க வச்சுக்கணும். அந்த மரத்தோட அந்த பட்டை அளவு இருக்குது பாருங்கள், அந்த வட்டம் அது கூடியிருக்கு. அப்போ கடும் பஞ்ச காலத்தில் இந்த மரவளையங்களுடைய அளவு கூடியிருக்கிறதுங்கிறத அவர் ரெக்கார்ட் பண்ணார். எதுக்கு கண்டுபிடிக்கிறார் அவர்? இதை கணக்கு பார்த்தா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த வளையங்களுடைய திக்னஸ்ஸு கூடுது. இன்னும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பஞ்சம் வருது, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் வந்து கடும் கோடை வருது, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பருவத்தில் என்ன தாக்கல் வருதுன்னு பார்த்தா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனில் கடும் புயல் வீசுகிறது. அப்போ சூரியனில் ஒரு கடும் புயல் வீசும்போது வெப்பம் அதிகமாகிறது. அந்த வெப்பம் அதிகமாகிற போது மரம் தன்னை தக்க வைத்து கொள்ள தன் பட்டைகளை உறுதியாக்குகிறது. இது மரத்துக்கே பொருந்தும்னு சொன்னால் மனிதனுக்கு பொருந்தாதா? சூரியனில் ஏற்படுகிற மாறுதல்கள் பூமியை தாக்குகின்றன, ஒவ்வொரு உயிரையும் தாக்குகின்றன, பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரையுமே தாக்குகிறது. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இப்படி ஒரு கணக்குக்கு வராங்க. இந்த கதிரவனுக்கும் பூமியில் வாழ்கிற மனிதனுக்கும் இடையில் ஒரு உறவு இருக்குது. அது வந்து பாலம், என்ன பாலம் போட்டிருக்கிறாங்க, எதில் போட்டிருக்கிறாங்க, எந்த மெட்டீரியலில் போட்டிருக்கிறாங்க, எந்த கான்ட்ராக்டர் போட்டிருக்கிறாங்கன்னு தெரில. அது ரேஸா, உணர்வு பாலமா, வேறு வகையான அலைவரிசையா, எலக்ட்ரிசிட்டியா, என்னன்னு தெரியாது. சூரியனில் ஏற்படுகிற பாதிப்புகள் நமக்குள்ளும் ஏற்படுவது தவிர்க்க முடியாது.
நிலவில் ஏற்படுகிற பாதிப்புகள் நம்மிலும் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாது. அப்போ நாம் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவு உடையவர்கள், பிரபஞ்சத்தோடு பின்னி பிணையப்பட்டவர்கள். இதுக்கு என்ன பேர்? காஸ்மிக் வெப். எல்லோரும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி இப்போ முடிச்சிடுறேன். இதை எப்படி ரிசர்ச் பண்ணாங்க? ஒரே கருமுட்டை ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறக்குது, ரெட்டை குழந்தைங்க பிறக்குது. சரி, ஒரு குழந்தைய ஒரு ரூமில் அடைச்சி வச்சு, ஒரு குழந்தைய இன்னொரு ரூமில் அடைச்சி வச்சு ஒரு டெஸ்ட்டு, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெல் அடிச்சு ஒரு படம் வேறு ஒரு வார்த்தை எழுது அப்படின்னா 90% ஒரு கருமுட்டையில் உதித்த ரெட்டையர்கள், ஒரே கருமுட்டையில் இருக்கணும், உதித்த ரெட்டையர்கள் 90% ஒரே மாதிரி நடந்து கொள்ளுகிறார்கள், ஒரே மாதிரி படம் வரைகிறார்கள், ஒரே மாதிரியான சொல்லைத்தான் எழுதுகிறார்கள், கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் வரும்படியாக அந்த சொல்லை எழுதுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே எண்ணம் தோன்றுகிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா 3 நாள் தொடங்கி 3 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு மரணங்களும் நோய்களும் கூட அதே தன்மையில் வந்து விடுகின்றன. இப்படிலாம் கணக்கு பார்த்துருக்காங்க. அப்போ நாம் இந்த பூமியில் பிறக்கும் போதே சில விஷயங்கள் நிர்ணயமாகி இருக்கின்றன. அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இவர் திருப்பி திருப்பி கடைசியில் ஜோசியத்தை ஜஸ்டிஃபை பண்ணி அதுதான் உண்மைன்னு பேச வராரான்னு. நாம் ஒரு பிரபஞ்சத்தின் திட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள்னு சொல்கிறனே ஒழிய, இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோசியத்தை நான் பெருமைப்படுத்தியோ ஆதரிச்சோ அதை கண்டிப்பாக பாருங்கன்னோ சொல்லலை. இப்போ நீங்கள் என்ன தான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, அது ஜோதிடத்தினுடைய மிக 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 சாதாரணமான பகுதி. இதைத்தான் மக்கள் கொண்டாடுகிறார்களே ஒழிய அதனுடைய ஆழமான உண்மைகளை இவர்கள் மறந்து விட்டார்கள். அது ரொம்ப சாதாரணமான விஷயம், அதுக்கு போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது மாற்றத்துக்கு உரியது. நீங்கள் எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றத்துக்கு உரியது. அதை தான் நான் வற்புறுத்தி சொல்ல வரேன். அது எப்படி அது மாறும்? இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன், இதை நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். ஜோதிடம் எதிர்காலம் பற்றி பேசுவது போன்ற பிரம்மையை உண்டு பண்ணுகிறது. உண்மையில் அது கடந்த காலத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. எப்படி? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது சார், அதனால் இப்படி நடக்கும் சார். இன்னும் அந்த கோள் இப்படி இருந்தால் இப்படி நடக்கணும்னு இருக்குது சார், அதனால அது இப்படி நடக்கணும் சார். எல்லாம் பழசு, பாஸ்ட்டு. அது பாஸ்ட்லேருந்து தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸை கொடுக்குது. ஃப்யூச்சரையே சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்கிற தியரி சாதாரண தியரி இல்லை. எல்லாம் ஜோசியம் ஃப்யூச்சரை சொல்லுதுன்னு கிடையாது. அது பாஸ்ட்டை சொல்லுது. இந்த மாதிரி இருந்தப்போ இப்படி, இந்த கோள் இப்படி இருந்தப்போ இன்னும் நடந்திருக்குது, இப்படி நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் அப்படி நடக்கணும். பாஸ்ட்டு. எதிர்காலம் எப்போதும் மாற்றத்துக்குரியது. இறந்த காலம் மட்டுமே நிர்ணய சக்தி அல்ல. எதிர்காலத்துக்கு என்று ஒரு ஆக்கர்ஷணம் உண்டு. அந்த ஆக்கர்ஷணம் உங்கள் நன்னடத்தை, உங்கள் நல்லெண்ணம், உங்கள் பிரார்த்தனைகள், உங்களுடைய சுய உயிரின் ஆற்றல், இது போன்ற பல்வேறு காரணங்களால் எப்போதும் மாற்றத்திற்குரியது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜோதிடத்தை ஸ்லாகித்து பேசுவதற்கு இதை பயன்படுத்தவில்லை. இந்த விஞ்ஞானம் எவ்வளவு ஆழமானது என்பதை ஓஷோவின் பார்வையிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 2 பகுதிகள் சொல்லப் போகிறேன்.